ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் புதினா புலாவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து புதினாவை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக செய்ய வேண்டியது தான். இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு சூடானதும் நம்ம வந்து ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை தான் இதில் எடுத்து நம்ம ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் அதனால தான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதே எண்ணெயில் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டு அடுத்து தாளிப்பு போடுறதும் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் தேவையில்லையா, அதனால தான் இப்போ சேர்த்துட்டாச்சு. இதை இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யும் பொழுதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிடும். ஏன்னா இந்த வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எண்ணெயில் சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதை சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து மசாலா கம்மியாக தான் சேர்த்துப்பேன், அதனால் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த சாதத்துக்கு வந்து காரம் வந்து நம்ம போடுற பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஜாஸ்தி இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதனால் வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் ஃபுல் சாதத்துக்கும் பச்சை மிளகாய் தான் காரமே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆயிலே நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த 2 மசாலா தவிர வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மஞ்சத்தூள் வந்து அந்த புதினா நம்ம சேர்க்கும் பொழுது அந்த கலர் அப்போ தான் லைட் எல்லோவாக வரும். அதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அதே மாதிரி போட்ட மசாலாவும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டிதான். அந்த வாசனை வந்து உங்களுக்கு ராவாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இருக்கு இல்லையா, அந்த புதினாவோட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத கெட்டி தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெயில் பட்டதுமே அது ஒரு நல்ல க்ரீனிஷ் கலர் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜீரா ரைஸ் தான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஊர் துளசி பச்சரிசி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்கே ஜீரா ரைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த அரிசியை வந்து நல்லா நம்ம வந்து வடித்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கட் பண்ண புதினா அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கணும். சாதம் வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி வேகாமலும் இருக்கக்கூடாது. நல்லா பதமாக வடித்து ஆற வச்சிட்டோம்னா அது நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து வேக வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் சேர்த்து நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. உப்பு புளிப்பு இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் அதோட இதுவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி லெமன் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அந்த புளிப்பு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து லெமன் கட்டாயமாக சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதை தான் எடுத்து இது மேலே போட்டு இன்னொரு வாட்டி நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான நம்மளோட புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஆனியனை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு நம்ம விட்டோம்னாலே சரியாயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.